இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எ ஹவுஸ் எ ஹோம் அப்படிங்கிற ஒரு போயம் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த போயம் எழுதின போயட் யார் அப்படின்னா லொரைன் எம் ஹாலி. அண்ட் ஷி வாஸ் born in Minneapolis in the year of April 27, 1921. And she was graduated in Washburn High School in the year of 1938. இவங்க வந்து 44 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காங்க. இவங்க எழுத நிறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி, மோட்டிவேஷனல் ஸ்டோரி, ஒர்க் எல்லாமே வந்து நேஷனல் பப்ளிஷில் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஃபேமஸான ரைட்டர் தான். ஸோ வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், ஹவுஸ்னா என்ன, ஹோம்னா என்ன அப்படின்ட்டு. நம்ம வந்து வெளியே பார்க்கும்போது ஒரே மீனிங் தானே, வீடுனா வீடு தானே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? பட் ரெண்டுத்துக்குமே வேறு வித்தியாசம் இருக்குது. ஹவுஸ் அப்படிங்கிறது ஒன்லி பில்டிங், ஓகே, வெளியே வெறும் இந்த செங்கல் மணலால் கெட்டப்படுற பில்டிங் தான். ஹோம் அப்படிங்கிறது அந்த பில்டிங்குள்ளே வந்து அந்த ஹவுஸுக்குள்ளே வந்து பீப்புள் வந்து நம்ம ஃபேமிலியாக வாழ்கிறோம் இல்லையா, அதுதான் ஹோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ போயிட்டும் வந்து அதே தான் சொல்லியிருக்காங்க, ஹவுஸ்னா என்ன, ஹோம்னா என்ன அப்படின்ட்டுன்னு. ஸோ 2 ஸ்டான்ஸாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டான்ஸா பை ஸ்டான்ஸாக படிச்சுட்டு அதுக்கு உண்டான மீனிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ போகிற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க இப்போ போயமோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. What is a house? It's brick and stone and wood that's hard. Some window glass and perhaps a yard. It's eaves and chimney and tile floors and stucco and roof and lots of doors. அதாவது இந்த ஸ்டான்ஸாவில் வந்து நம்மளோட போயட் லொரைன் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு செங்கல், கல், மணல், மரம், இது எல்லாமே வேணும் இல்லையா? அது யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வீடு கட்ட முடியும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹவுஸில் வந்து நமக்கு வந்து விண்டோ கிளாஸஸ் இருக்கும் இல்லையா, ஜன்னல்லாம் இருக்கும். ஸோ விண்டோ கிளாஸஸ் இருக்கும். ஹவுஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் வந்து தோட்டக்கலைக்காக என்ன பண்ணுவாங்களாம், ஒரு கார்டனிங் பர்பஸ்க்காக சில பேர் வந்து திறந்த வெளியாக கொஞ்சம் விடுவாங்களாம், ஓகே, அந்த இயற்கை சூழலை வந்து ரசிக்கணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஒரு சில வீடுங்களில் இருக்கும். ஸோ அது தோட்டக்கலைக்காக திறந்த வெளியாக இருக்கும், ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளோரில் வந்து டைல்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குமா. அண்ட் நான் சீலிங்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமா. அண்ட் வீட்டில் வந்து நிறையா டோர்ஸ் எல்லாம் இருக்குமா. ஸோ இது எல்லாம் சேர்ந்ததான் ஒரு ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹோம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த ஸ்டான்ஸா. வாட் இஸ் ஹோம்? இட்ஸ் லவ்விங் அண்ட் ஃபேமிலி அண்ட் டூயிங் ஃபார் அதர்ஸ். இட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ். இட்ஸ் அன்செல்ஃபிஷ் ஆக்ட் அண்ட் கைண்ட்லி ஷேரிங் and showing your loved ones you are always caring. பார்த்தீங்களா, இதுக்கு ஸ்ட்ரெயிட், ஹவுஸுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரெயிட் வந்து ஹோம். யா, ஸோ ஃபேமிலிலாம் எப்படி இருக்கணும், லவ்வாக இருப்பாங்க, கேரிங்காக இருப்பாங்க. ஸோ அந்த ஹோமில் வந்து யாரெலாம் இருப்பாங்க, அண்ணா, அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாமே இருப்பாங்க. அம்மா, அப்பா, அவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா செல்ஃபிஷாக இல்லாமல், அதாவது சுயநலமாக இல்லாமல் எல்லாருக்கூடையும் ஈக்குவலாக பழகுவாங்களாம். ஒரு பாசம் இருக்குமா, ஒரு அன்பு இருக்குமா, பீப்புளுக்குள்ளே வந்து ஒரு புரிதல் இருக்குமா. ஸோ எல்லா விஷயத்தையும் ஒரு விட்டு கொடுத்து ஷேர் பண்ணுற பழக்கம் வந்து இருக்குமா. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேமிலி. அந்த ஃபேமிலியை வந்து ஒன்று சேர்ந்தது தான் இருக்கிறதா ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து லவ் மட்டும்தான் இருக்கும், கேரிங் மட்டும்தான் இருக்கும், ஷேரிங் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி நம்ம போயட் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஸோ இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது இங்கிலீஷ் சம்மரி வேணாலும் சரி, தமிழ் துணைப்பாடம் வேணாலும் சரி, இல்லை போயம் எக்ஸ்ப்ளனேஷன் வேணாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட் போடுங்க. உங்களுக்காக நான் வீடியோ வந்து ஷூராக போடுறேன். தேங்க்யூ.